பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அதிலிருந்து அந்த ஹீரோ தான். அந்த ஹீரோ ஒரு கட்டத்தில் எதிரிகள் எல்லாருமே அவங்களுடைய படை வீரர்களை கொண்டு குவிக்கும்போது எதிரிகள் அந்த படையை நோக்கி போகாமல் பின்னோக்கி போவாங்க. அப்போ எது வீரம் அப்படிங்கிற ஒரு டைலாகை பேசுகிற ஒரு கூஸ்பம் சீன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல தலைவர்னா எப்படி இருக்கணும்னா, வாங்க முன்னாடி போகலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கலாம், என்ன ஆனாலும் சரி, எதர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், அடி வாங்குகிறோம் அடி கொடுக்குறோம், பட் யுத்த காலத்தில் பின்னோக்கி ஓடக்கூடாது, முன்னோக்கி தான் ஓடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சீன் அப்படிங்கிறது இது ஒரு 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 ஊமைக்காக நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேனே தவிர, கண்டிப்பாக தலைமை பண்பு அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, ஒரு தோல்வி வரும்போது ஒரு தலைவன் அந்த தோல்வியை தன்னுடைய தோல்வியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வெற்றி வரும்போது அந்த வெற்றியை ஒரு தலைவன் தனது ஒட்டுமொத்த படையினுடைய வெற்றியாக அறிவிக்க வேண்டும். சரி, இந்த இடத்துல இவ்வளோ டைலாக் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஓகே, அவர் ரொம்ப சேடாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் உண்மையிலேயே சேடாக தான் இருப்பார், 41 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது. பட் விஜய் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன ஆனாங்க? என்ன ஆனந்த் அவர்களை காணவில்லை. ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்வீட்டை மட்டும் போடுறாரு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் எதுக்கெடுத்தாலும் பேசுவார், பயங்கரமாக பேசுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ராஜ்மோகன் அவர்கள். அவர் எதுவுமே பேசலை. அட்லீஸ்ட் அவராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்தாங்க, அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியல. ஜான் ஆரோக்கியசாமி அவர் வெளியிலே வரமாட்டார்னாலும் அவங்க பேசியிருக்கலாம். இப்படிங்கிற பல தலைகள் வெளியிலே வராமல் போனது அப்படிங்கிறது தான் இப்போ தாவேகாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம். இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. 3 நபர்களே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அரெஸ்ட் பண்ண நபர்கள் எல்லாருமே வா பார்த்துடலாம், இது என்ன இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பேசியிருந்தாலுமே, அங்கே தமிழக வெற்றி கழகம் ஏதாவது பேசியிருந்தாலோ இல்லாட்டி அவங்க சார்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாலோ இந்த அளவுக்கு அவங்க பேசியிருப்பாங்களா அப்படின்னு தெரியலை. ஸோ இவங்க மௌனம் சாதிக்க சாதிக்க ஒரு குழு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவேளை அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசி அது கொஞ்சமாக என்ன ஆகுது, அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துலலாம் போடும்போது அது எதிரணிக்கு ஒரு துருப்புச்சீட்டாக மாறிடுது. அந்த துருப்புச்சீட்டை பயன்படுத்தி எதிரணி என்ன செஞ்சிடறாங்க, இவங்கள கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு 25 பேருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. 3 நபர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 25 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, சைபர் கிரைம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க யாராவது ஒரு நபராவது உடனடியாக பொது சமுதாயத்திற்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். இல்லை நாங்கள் வழக்குகள் தொடுக்க போகிறோம், சரி வழக்குகள் தொடுத்துக்கோங்க. இல்லை நாங்கள் மனசு வழியுடன் இருக்கோம், உங்களுக்கு மட்டும் வழி கிடையாது. இதை பார்த்த 24 மணி நேரமும் விஜய் அவர்களை பார்த்தவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி 24 மணி நேரமும் இதை லைவை போட்டு அதே சோகத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதற்கான தீர்வை தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். உடனடியாக இந்த பிரச்சனை இல்லாட்டி நிறைய இது பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு கருப்பு போஸ்டர் ஒட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தற்கொலை விஜயை உடனே கைது செய்ய வேண்டும், தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு எதிராக யாரெல்லாம் கிளம்புனாங்கன்னா, உண்மையிலேயே விஜயை நேசிக்கக்கூடிய நபர்கள், உண்மையிலேயே தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களா போய் வாண்டடாக போய் அங்கே என்ன செய்கிறாங்க, எல்லா போஸ்டையும் கிழிக்கிறாங்க. அப்படி கிழிப்பதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஏற்படுற ஒரு சண்டை, தாவேகாக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு சண்டை ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் கூட வெளியானது. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சம்திங் ஃபிஷி ஹேப்பன். இது நடந்துக்கிட்டே இருக்குது, இது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, புகஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை நிப்பாட்டி அடுத்ததாக தாவேகா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத உடனடியாக தாவேகா அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது பலருடைய கோரிக்கை. அதை தான் நாமும் இங்கே முன்வைக்கிறோம். அப்படி இல்லையா, இந்த கூட்டம் ஆல்ரெடி மிகப்பெரிய அளவில் காயமடைந்த கூட்டமாக இருக்காங்க. தாவேகாவினுடைய யங்ஸ்டர்ஸ், குட்டி குட்டி பசங்க, ஒரு 17-18 வயசு இல்லாட்டி 20 வயசு இளம் ரத்தம். அவங்க யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப துடிதுடிப்பாக யோசிப்பாங்க. ஸோ அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. இதுதான் பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறத நாம் இங்கே சுட்டி காண்பிக்க விரும்புகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சரி, அந்த போஸ்டர் விஷயத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுகிறார், அவதூறை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி. நாம் என்ன சொல்கிறோம், அவதூறு கிடையாது சார். அந்த போஸ்டர் ஒட்டினது யார்? தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பாக இன்றைக்கி ஒரு லெட்டர் பேரில் ஒரு செய்தி வெளியாகுது. அந்த போஸ்டருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, யாரோ எங்களுடைய பெயரில் அதை ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்கே ஒரு கிளாஷை உருவாக்குறதுக்கு, உண்மையிலேயே ஒரு கம்யூனல் கிளாஷை உருவாக்குறதுக்கு அந்த போஸ்டரை வடிவமைத்தவர்கள் காரணம்.
இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஓகே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்களா, யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறீங்களா, அரெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு நேர்த்தியான வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு நேர்த்தியான வேலையை அந்த போஸ்டர் ஒட்டினவன் எவன், அந்த போஸ்டர் ஒட்டினவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான முகமுடிகள் யார், கண்டிப்பாக அது கம்யூனல் பிரச்சனையை உருவாக்குவதற்காகத்தான். ஸோ அந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுமதியே வாங்கியிருக்க மாட்டாங்க. நாகர்கோயிலேருந்து ஒரு நண்பர் சொல்கிறாரு, நாகர்கோயிலையும் அந்த மாதிரி போஸ்ட் என்னால் பார்க்க முடிந்தது, அங்கே கரூரில் பார்க்க முடிந்தது, சென்னையில் பார்க்க முடிந்தது, இப்படின்னு சொல்லி பல இடங்களில் இதே போஸ்டர் ஒரே வாசகத்துடன் அங்கே அச்சடிக்கப்பட்டு ஒட்டப்பட்டு இருக்கிறது என்றால் ஒரு நெட்வொர்க் இதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த நெட்வொர்க் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இப்படி ஒரு போஸ்டரை வேறு யாராவது ஒட்டிட்டாங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா காவல்துறை அதிகாரிகள்? ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் அவதூறை பரப்பக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து பொதுமக்களிடையே அச்சத்தை விளைவிக்கிறார், பொதுமக்களிடையே சமாதானத்தை நிலைகுலைய செய்ய வைக்கிறதுக்கான போஸ்டர் போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறீங்களோ, தயவு செஞ்சு காவல்துறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த போஸ்டர் ஓட்டினவே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கைகள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆக வேண்டும். காரணம் இருக்குது. இப்படி இதை நம்ம அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பெரிய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடியவங்க இதே ஒரு காரணமாக வச்சு அவங்க போஸ்ட் ஓட்டினாங்கன்னா இது மறுபடியும் ஒரு பெரும் பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை, தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கு முதலமைச்சர். அவர் ரொம்ப காட்டமாக இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சித்திருக்கிறார். அந்த விமர்சனத்தில் இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அடைந்து பல நபர்களால் பாராட்டப்பட்டதோ அதே அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே போஸ்ட்டில் திமுகவை டேமேஜ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்டை தான் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க போகிறேன். எப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு இன்று அவர் வெளியிட்டுள்ள ஃபோட்டோஷூட் வீடியோவே சாட்சி. இவர் அடிமை அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதும் அவரை பொம்மை அப்படின்னு சொல்லி இவர் சொல்வதும் எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம்தான். நேற்று நான் கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக எனது கருத்துக்களை தெரிவித்து அதே சமயம் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்தேன். அதற்கெல்லாம் உரிய பதில் அளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே, என்ன அவதூறு பரவியது? அவதூறு பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கல்ல, அப்போ என்ன அவதூறு பரவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறார். உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டு இருக்கிறார்களே, அது அவதூறா அப்படின்னு சொல்லி கேட்குறார். உங்களுடைய கட்சி அப்போ திமுகவை சார்ந்தவங்களா இந்த போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க? அப்போ திமுகவை சார்ந்தவங்க இந்த போஸ்டர் ஒட்டுறாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டிங்களா? காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் நம்ம கேட்குறோம். ஓகே, காவல்துறை அதிகாரிகள் எங்களையும் கேட்குறீங்களா, நீங்கள் என்ன கம்யூனல் ஏதாவது கிளாஷ் உண்டாக்குறதுக்கு இந்த மாதிரி போஸ்ட் போடுறீங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஏன் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்கல்ல. அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளிடம் நாமும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான், இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு போஸ்டராக ஒட்டி எல்லா ஊர்லேயும் ஒட்டியிருக்காங்க, அனுமதியே வாங்காமல் ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு அரசியல் தலைவரை நோக்கி அந்த போஸ்டர் இருக்குது அப்படின்னா அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, உங்களுடைய கட்சிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துகிறார். உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது இவையெல்லாம் வதந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒன்று ஒதுக்கிய இடம், இன்னொன்று குளறுபடிகள், அந்த இடத்துல ஏற்பட்ட குளறுபடிகள், திமுகவின் ஆம்புலன்ஸ் அரசியல். ஏன்னா இந்த ஆம்புலன்ஸ் அரசியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மெயினாக பேசினார். ஸோ அந்த ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி, இதெல்லாம் பொதுமக்கள் பேசுவது வதந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே, அதுவா அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்களை இங்கே காண்பிக்கிறார். அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமான கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு ஃபோட்டோஷூட் எடுத்த கையோடு துபாய்க்கு வெக்கேஷன் பறந்து சென்று விட்டாரே, அதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கரெக்டான வேலிடான பாயிண்ட். கரூருக்கு வந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அடுத்த 1 மணி நேரத்திலே அவர் என்ன செஞ்சிட்டாரு, துபாய்க்கு கிளம்பி போயிட்டாரு. கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா? சென்னை ஏர் ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை. ஆனால் உங்களின் இந்த வீடியோ தான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. இதுவரையிலும் நாங்கள் அரசியல் செய்யலை, பட் இந்த வீடியோவால் எங்களுக்கு அரசியல் கேள்விகள் உதயமாகுது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க. இதில் இன்னும் கொடுமையாக, நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் காட்சிகள் ஊடகங்களில் தொடர்ந்து வருகின்றன.
அதை பார்க்கும் மக்களுக்கே இது ஒருதலைபட்சமான அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என்பதை காட்டுகிறது. எந்த வீடியோவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தார்கள் அப்படிங்கிறது தெரியல. அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மக்களுக்கு விடியா அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை. கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலையை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஸோ அவர் கேட்பது கடைசியில் சிபிஐ விசாரணை அப்படின்னு நிற்கிது. எல்லாரும் அதை தான் கேட்குறாங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்பது தான். உண்மையிலேயே சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது என்றால் பல உண்மைகள் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிலீவ் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது உண்மையா இல்லை மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது உண்மையா அப்படிங்கிறத மக்களாகிய நாம் தெரிந்து கொள்வதற்கு காலங்கள் எடுக்கலாம், இல்லாட்டி தெரிந்து கொள்ளாமலேயே போகலாம். உண்மை எதுவோ அது கடவுளுக்கும் உண்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரியும். பார்க்கலாம் அந்த உண்மை வெளிவருகிறதா இல்லை இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது தான் உண்மையா என்று. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.